வரிசை கிரமமாக சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும்னா தியானிக்க போகிறோம். ஆண்டு சமுதில் வாசிக்கிற பொழுது இப்போது யோவான் 15 நீங்கள் 4 வாசித்தாலும் 5 வாசித்தாலும் 7 வாசித்தாலும் 10 வாசித்தாலும் இந்த 4 வசங்களும் நிலைத்திருக்கிறதை குறித்தே சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலைத்திருக்கிறது ஏன் நிலைத்திருத்தல்னு சொன்னீங்கன்னா, ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய வசனம் வந்த மாத்திரத்தில் இந்த வசனத்தில் அநேக வேறு கொள்ளாதனால, இந்த வசனத்தில் நெருக்க வந்த மாத்திரத்தில், இந்த வசனத்தில் உலக பிரதானமான காரியங்கள் நம்ம வசனத்தை விட்டு எடுத்து போடுறதுனால இந்த 4 வகை நிலத்தில் விழுந்த விதைகள் என்ன சொன்னா 4வது நிலம் மட்டும் பலன் கொடுக்குது. அதுவும் கூட எல்லாமே 100% கிடையாது. 30, 60, 100 3 விதமாக தான் கொடுக்குது. நல்லா கவனிச்சு கேளுங்க. இன்றைக்கி தேவ சமுதிரம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் நினச்சிருக்கணும் கற்று சொன்னாங்கன்னா, பாடுகள் வருகிற பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள் வருகிற பொழுது நாம் நிலைச்சிருக்கிறத கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு பொண்ணும் புடமிடாமல் அது ஜொலிக்காது. எந்த ஒரு தங்கமும் அது அக்குடிக்குள்ளே போகாமல் அது மின்னாது. அல்லேலூயா. அப்போ எப்படி ஆகுது? பாடுகளுக்கு உட்படுத்தி தான் விசுவாச வாழ்க்கை அது ஜொலிக்கும். அதற்காக கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார், வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, நிலைத்திருக்கணும்னா இந்த பாடல் மத்தியில் நிலைச்சிருக்கணும். பரிசுத்த பவுலை நமக்கு உதாரணம் எடுத்துக்கிறோம். அந்த பவுலை கர்த்தர் அழைக்கும் போதேவும் எப்படி தான் அழைச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 9ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அழைக்கும் போதே பாடுகளுக்கு தாங்க அழைச்சிருக்கிறார். 9ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, கூப்பிடும் போதே கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு? அனன்யாட்ட சொல்றார், நீ போய் அவனை போய் ஜெபம் பண்ணி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு சொல்லி சொன்னான். அவன் சொன்னான், நான் போக மாட்டேன், அவர் பயங்கரமான ஆள், கொள்றதுக்கு அனுந்திருக்கார், அவரை போய் கிறிஸ்துவ நடத்த முடியாது அப்படின்றாரு. நான் அவன் ரெடி பண்ணிட்டேன், நீ போ. எனக்காக அவன் எவ்வளவாய் பாடுகள் படணும். நல்லா கவனிச்சுக்கணுங்க. பாடுகள் பட பட அவருடைய ஊழியங்கள் வளர்ந்தது. அவரை இன்னும் வல்லமையை பிரயோஜனப்படுத்தினாங்க. ஒரு நாள் செத்து போனான்ற அளவுக்கு கல் விட்டு எரிஞ்சிட்டாங்க. அப்புறம் ஒரு சும்மா இருக்கலை, இந்த ஊழிய வேணும் வெறுக்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசமத்தில் என்னைக்கு அவர் அழைக்கப்பட்டாரோ, அழைக்கப்பட்ட அதே இடத்துல ஊழியத்தை தொடங்கிட்டார். ஏன்னா அவருக்கு பைபிள் காலேஜ் அவசியம் இல்லை. காரணம், அவர் ஏற்கனவே வேதத்தை கரைச்சி குடிச்சிட்டார். இப்போது இயேசு தான் மேசியா என்கிறது மாத்திரம் அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு. அந்த ஒரு சத்தியம் அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு. அந்த ஒரு சத்தியமும் இந்த தமஸ்குக்கு போன மாத்திரம் தெரிஞ்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் இப்போது பாடுகள், சோதனைகள், போராட்டங்கள், துக்கங்கள், வருத்தங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறார். என்னைக்கு பாடுகளை சொல்லியான்னு அழைச்சாரோ பாடுகளும் அன்னைக்கே தொடங்கிருச்சு. எப்படி பிரசங்கம் பண்ணார், அங்கே இருக்கலாம் பயந்துட்டே பிரசங்கம் கேட்டாங்க, ஐயா கிறிஸ்தவங்களை கொல்ல வந்தவன் கிறிஸ்தவங்களை தான் ஆதரித்து கிறிஸ்தவ உயர்த்தி பேசுகிறானே, இயேசு உயர்த்தி பேசுகிறானே, ஆச்சரியம் பார்த்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற யூத விரோதிகள் நினச்சிட்டாங்க, கொல்லுவதற்கு திட்டம் போட்டாங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க. ராஜ தோரணையாக ஒரு குதிரையின் மேலே தமஸ்குக்கு பட்டணத்துக்கு வந்தான். ஆனால் பாடுகள் தொடங்கின மாத்திரத்தில் ஒரு திருட்டளவாய் ஒரு திருட்டு பொருளை தூக்கி அப்புறப்படுத்துறது போல் சீடர்கள் அவனை என்ன செஞ்சாங்க, கூடையில் வச்சு இறக்கி காப்பாற்றினாங்க. அவனை அனுப்பிச்சி விட்டாங்க. அல்லேலூயா. தமஸ்கு பட்டணத்துக்கு வரும்போது எப்படி வந்தான்? குதிரையின் மேலே வந்தான், படைசூழ வந்தான். இப்போ யாருக்கு தெரியாமல் ஒரு கூடையில் வச்சு இறக்கி நினச்சினாங்க, நீ போயிட்டு வாயா, நீங்கள் தான் செத்து போவ, நீ இடத்த காலி. அல்லேலூயா. பாடுகள் துவங்கிருச்சு. அப்படியே ஊழிச்சிட்டு வரார். வெளிநாட்டுக்கு போய் ஊழி செய்கிறார். 14ஆம் அதிகாரத்தில் வசனத்தை வாசிக்கிற வசனம் போட்டு பாருங்க. 19, 20 வசனங்களை வாசிக்கிற பொழுது, இழுத்து கொண்டு போனார்கள். கல்லறிஞ்சு போட்டாங்க, செத்து கிடக்கிறான், இழுத்துட்டு போகிறாங்க.
ஆனால் இழுத்துட்டு போய் சீடர்கள் சூழ்ந்து நிற்கும்போது எழுந்து நிற்கிறான். எழுந்து நின்று திரும்ப ஊழித்து செஞ்சுட்டு வந்து சொல்கிறான், இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த உயர்ந்த அடைக்கலம் சொன்ன மாத்திரத்தில் நாம் இந்த ஆர்வத்தில் இருப்போம். ஆனால் இந்த உயர்ந்த அடைக்கலத்தில் இந்த கிறிஸ்துவுக்குள்ளே நாம் போகிறதுக்கு கொஞ்சம் பிரயாசப்பட்டே ஆகும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி எக்ஸாம் படிக்கிறவங்க, அதாவது ஸ்கூல் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாம், அதுக்கடுத்து ப்ரிப்பரேஷன் வேலைக்கு, அந்த ஒரு அகாடமி எக்ஸாம், ஒவ்வொரு படிப்பும் படிக்கும்போது பிள்ளைகள் என்ன பாடுபடுறாங்க. இந்த பாடுகளெல்லாம் அவர்கள் ஒரு நாள் சந்தோஷமாக உட்காந்து அவங்க வாழ்க்கையை அனுபவிக்க இந்த உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளத்தான். அல்லேலூயா. இப்போ பாடு இல்லாட்டா நமக்கு பரலோகம் கிடையாது. ஓடுகிற ஓட்டத்தில் படிக்கிற பாடங்கள் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. வேண்டாம், இந்த படிப்பு வேண்டாம், இந்த ஸ்கூலு வேண்டாம், இந்த காலேஜ் வேண்டாம், இந்த வேலையும் வேண்டாம் அப்படின்னு வெறுப்பாங்க. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில், வெறுத்தவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் தரித்திரங்க தான் தாண்டவம். யார் பாடுகளை சகித்து முன்னேறி போகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துல அமருவாங்க. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நிலைத்திருக்கிற காரியத்தை குறித்து நம்ம வாசித்தோம். அடுத்து 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இங்கே வாங்க, யோவான் 15:2 வாசி. அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, முதல்ல 2ஆம் வசனம் வாசித்துருக்கணும். ஆனால் 4 வசனத்தில் இருக்கிற காரியங்களை மையமாக இருக்கனால நம்ம 7ஆம் வசனத்தை வாசித்தோம். இப்போ 2ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது இந்த 2ஆம் வசனம் சொல்லப்படுது, ஆண்டவர் இயேசு திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். இப்போது இந்த திராட்சை செடியிலிருந்து புறப்படுகிற கிளைகள், அதாவது கொடிகள், இந்த கொடிகள் தான் கனிகள் கொடுக்கும். இந்த கொடிகளை பிதாவானவர் என்ன செய்கிறாராம்? சுத்தம் பண்ணுகிறார், சுத்திகரிக்கிறார். ஆண்டு சமூகத்தில் நல்லா கவனமாக கேளுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய திருச்சமத்தில் தேவனுடைய சபையில் இருக்கிறோம். நமக்கு சுத்திகரிப்பு என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே முன்னேறி கொண்டே வரணும். ஆண்டு சமூகத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோசேப்பு நல்ல ஒரு உதாரணம். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் பிராணன் 105ஆம் வசனத்தில் அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அவன் என்ன தப்பு செஞ்சான் சொல்லுங்க? அவனை ஒரு உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் இப்போ தகுதிப்படுத்துகிறார், அவனை வழி நடத்துகிறார். எந்த காரணத்தை கொண்டும் வேதம் சொல்லுது, நாம் உயர்வுக்கு நேராக போகும்போது இந்த பாடுன்னு சொன்னாவே பாடுகள் கூட அங்கே ஒரு சுத்திகரிப்பு நடக்கும், பரிசுத்தமாக்குது நடக்கும். நீங்கள் இந்த உங்கள் அப்பா யோசிப்பு, உங்கள் அப்பா எல்லாரையும் ஆசிரியர் ஜெபிக்கிறார். 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் அப்படி ஆசிரியர் ஜெபிக்கும் போது இந்த யோசிப்புக்கு 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். 49:22 யோசிப்பு கனி தரும் செடி. வாசிங்க. நல்லா வளர்ந்துக்கிட்டு வருதுங்க. 17 வயசு வரைக்கும் நல்லா வளர்ந்துருச்சு செடி. அப்போ அப்படியே இருந்து இப்போ 17 வயசுலேருந்து 30ஆவது வயசு வரைக்கும் 13 வருஷம் வில் வீரர் என்ன செய்கிறாங்களா? மனம் அடிவாக்குகிறார்கள். ஏன் இப்படி? எது தப்பண்ணானா? இல்லை, கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவதற்காக இப்போ அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்றோம். தேவ சமூகத்தில் கூட பிறந்த அண்ணமார்
அதுக்கடுத்து வேலை சீரெடுத்துருக்கிற எஜமாட்டி தேவசவர் காத்துக்கிற பிள்ளைகளே, அவனுடைய காரியங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த தரிசனம் தானே, நீங்கள் கொடுத்த சொப்பனம் தானே, அது நிறைவேறணும், என்ன நடத்துங்க, என்ன பாடல் வந்தாலும் அதை நான் சகிக்கிறேன், என்ன போராட்டம் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீர் என்னை சுத்திகரிப்பிற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டு சொல்ல யோசிப்பு ஒவ்வொரு நாளும் கத்திரி சொல்ல காத்திருந்தான், செபிச்சான். ஆண்டவர் உயர்வை, பெரிய உயர்வை, அடிமையாய் அல்லது விற்கப்பட்டு போய் ஒன்றுக்குள்ளாத ஒரு சாதாரண மனுஷனுக்கு கீழே இருந்த மனுஷன் அவனை கர்த்தர் ஆதியாகமம் 41 40 பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவசமுதிர 41 மட்டும் வாசிங்க. சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தரவு இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு கையை நீட்டக்கூடாது, காலை நீட்டக்கூடாது. எவ்வளவு பெரிய அதிகாரத்தை ஆண்டு கொடுக்கிறார். இந்த உயர்வுக்கு காரணம் அவனுடைய புடமிடுதல் நாட்களில் அவன் முறுமுறுக்கவே இல்லை. நாகமான் 2வது அவன் நினைச்சிட்டான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் நாகமான் முதல்ல என்ன செஞ்சான்? முறுமுறுத்தான். யோர்தான் நதியில் குளிக்க சொல்கிறீங்க ஐயா, எங்கள் ஊரில் இருக்கிற நதிகளை எவ்வளவு சுத்தமான நதியை இங்கே வந்து குளிக்க சொல்கிறது பெருசாக முறுமுறுத்தான். ஆனால் உணர்ந்த பிற்பாடு தான் அவனுக்கு தெய்வீக கிருபை கிடச்சிச்சு, சுகம் கிடச்சிட்டு. இன்றைக்கி இந்த யோசிப்படி வாழ்க்கையில் முறுமுறுப்பை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. சுத்திகரிக்க தன்னை விட்டு கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் இந்த சுத்திகரிப்பு குறித்து வாசிக்கிற பொழுது ஆணுடைய இயேசுடைய பாடுகளை சொல்லும்போது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் நினைக்க வாசித்து பாருங்க. பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு இன்னைக்கு யாரெல்லாம் உலகத்தில் சோதிக்கப்படுறாங்களோ அப்படி சோதிக்கப்படணும்லாம் உதவி செய்ய வல்லவர். காரணம் எழுதி நிற்கிறீங்க, இவரும் அந்த பாடுகளுக்குள்ள அந்த சோதனைக்குள்ளே கடந்து வந்ததுனால யார் சோதிக்கப்படலாம்னு சரி சோதிக்கப்பட அனைவருக்கும் ஒரு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்த காரியத்தை பார்க்கணும். 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. யோவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன போட்டுக்குது? கற்பனைகளை கை கொள்ளுதல். இந்த மெய்யான திராட்சை செடியை தியானிக்கிற வேலையில் நாம் நிலைத்திருத்தல், சுத்திகரித்தல், கை கொள்ளுதல். இந்த கை கொள்ளுதல் குறித்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு வசனங்கள் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்ம ஏற்கனவே இந்த ஓசியோட வாஸ்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் எழுதி கொடுத்தேன். அவர்கள் அதை என்ன செஞ்சிட்டாங்க? யாருக்கோ எழுதி கொடுத்துருக்காரு அப்படி சொல்லி நினச்சிட்டாங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மெய்யாகவே வார்த்தை கொடுத்தது நமக்கு. நம்ம என்ன செய்யணுமா? 10ஆம் வசனம் உள்ளபடி நம்ம என்ன செய்யணும்? கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஆபிரகாமை வானார், வந்தானா? திரும்பி ஒரு இடத்துல தங்கிட்டான். இப்போ என்ன செஞ்சார் சொல்லுங்க? போ அப்படின்னார். என்ன இப்படி சொல்கிறீங்க? அவன் ஊர் என்கிற கல்தேர் தேசத்தில் இருக்கும்போது வான் சொன்னார். வந்து பகுதி தூரத்தில் அவங்க அப்போடு வந்துட்டு பகுதி தூரத்தில் ஆறானில் வந்து சீரியா தேசத்தில் ஆறான் வந்து என்ன செஞ்சான்? ஸ்டே ஆகிட்டான். இப்போ ஆண்டவர் என்ன சார்? வான் சொல்ல போ அப்படின்னார். இப்போ போனான். அதுக்கடுத்து இந்த தேசத்தெல்லாம் உனக்கு சுதந்திரம் பண்ணுவேன், சுதந்திரமாக தருவேன்னு சொன்னார். இப்போது இந்த ஆபிரகாம் ஆண்டவர் என்னென்ன சொன்னானோ அதெல்லாம் அப்படி எப்படி செஞ்சான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டு சமூகத்தில்
இந்த ஆபிரகாமுடைய காரியங்களை குறித்து ஆதியாமத்தில், அப்புறம் எபிரேயர் நிருபத்தில், இன்னும் பழைய ஏற்பாட்டில் அநேக பகுதிகளில் இந்த ஆபிரகாம் சொல்படியெல்லாம் செஞ்சதுனால தான் ஆபிரகாமை கர்த்தர் சிநேகிதன் என்கிற அளவுக்கு அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் புஸ்தகத்தை தொடங்கும் போதையும் அவன் பேரைத்தான் வச்சு தொடங்குற மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் கற்று கொண்டு வச்சிருக்கிறார். ஏன்னா அவன் கற்பனைகளை கை கொண்டவன். அதில் முக்கியமான ஒரு காரியத்தை மட்டும் நான் வாசிக்கிறோம். 22 அதிகாரத்தில் 1-3 வசனம் வாசிக்கிற பொழுது என்ன போட்டிருக்கு? இந்த காரியங்கள் நடக்கக்கூடிய தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு பிடிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக கழிவு என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலிருந்து தன் கல்லின் மேல் சேதம் வெட்டி தன் வேலைக்காரன் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன கற்பனை சொன்னாரோ அதை அப்படியும் கீழ்ப்படிஞ்சு கை கொண்டான். தேவ சமுதிரத்துக்கு தேவ பிள்ளைகள் அவனுடைய சமூகத்தில் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவனுக்கு விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இல்லைன்னு சொல்லி இப்போ நமக்கு தெரியும். ஆனால் அவனுடைய நிலைமையை கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம யோசித்து பாருங்கள். எத்தனை வருஷம் கழித்து மக்கள் சொன்ன மாதிரி வரத்திலும் தவத்திலும் பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளையை கொண்டு போய் தகன பலியாக செலுத்தி சொன்ன மாத்திரத்தில் அவன் கீழ்ப்படிஞ்சு கற்பனையில் கை கொண்டு அவன் நடந்து போனான். 3 நாள் பிரயாண தூரம் ஒரே நாள்லன்னா கூட அல்லது கொஞ்ச நேரத்தில்னா கூட டக்குன்னு நினைச்சின காரியத்தை செஞ்சிடலாம். 3 நாள் கழித்து ஒரு கடினமான காரியத்தினா அந்த 3 நாளைக்குள்ள அந்த மனுஷன் மூளை என்னென்னமோ வேலை செய்யும். மறுதளிக்கிறதுக்கு அநேக சந்தர்ப்பம் வந்திருக்கும். ஆனால் அவன் மறுதளித்து போகவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு இடத்துல பேசிகிட்டு இருப்போம், பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு பதில் சொல்லாமல் போயிட்டோமே, இந்த காரியத்தை நம்ம பேசாமல் விட்டுட்டோமே, இந்த காரியமும் அவங்க செஞ்சால் இந்த காரியத்தை சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படி சொல்லி வீட்டுக்கு வந்த பிறகு நமக்கு யோசனை வரும். அப்போ ஒரு மணி நேரத்துக்குள்ள மனுஷனுடைய மனசு நினைச்சிருது, மைண்ட் நினைச்சிருது, யோசிக்க தொடங்கிடுது. அப்போ இந்த 3 நாளும் வெட்ட போகிற மகனை கொல்ல போகிற மகனை கூப்பிட்டுட்டே போகிறான். இப்போ என்னென்ன பேசியிருப்பாங்க, மகன் என்னென்னோ பேசியிருப்பான், அப்போ என்னென்ன பேசிப்பான். ஆணுடைய உள்ளம் பூரா எங்கே இருக்கும்? வழி செலுத்துறதா இருக்கும். இப்படி பேசுகிற மகன் 3 நாள் கழிச்சு, இப்படி பேசுகிறவன் 2 நாள் கழிச்சு, இப்படி பேசிக்கிட்டே வர மகன் 1 நாள் கழிச்சு, இப்படி பேசிக்கிட்டே வருகிற மகன் இன்னைக்கு கொல்லப்பட போகிறானே, கடைசி நேரத்தில் வேண்டாம்ப்பா வீட்டுக்கு போயிடுவோம் அப்படி கூட என்ன வந்திருக்கலாம். ஆனால் கை கொள்ளுதல் அவசியம். அல்லேலூயா. அதனால தான் சிநேகிதன்ற அந்தஸ்து வரை கர்த்தர் அவனுக்கு உயர்வை கொடுத்து ஆசித்தார். அவனை புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளின் தகப்பன், பழைய ஏற்பாட்டில் விசுவாசிகளின், அதாவது இஸ்ரேல் கோத்திரத்துக்கு தகப்பன், அவனை அப்படி உயர்த்தி வச்சார், உயர்ந்த அடைக்கலத்தை வச்சார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல். தானியல் எடுத்துக்கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் தானியல் குறித்து வேதம் என்ன சொல்லுது? உயர்ந்த அடைக்கலத்தில் 120 தேசத்துக்கும் உயர்ந்த பதவியில் கர்த்தர் கொண்டு அவனை வச்சார். காரணம், கற்பனைகளை அவன் கை கொண்டான். அல்லேலூயா. என்ன கற்பனை கை கொண்டான்? இச்சியாதிருப்பாயாக அந்த வார்த்தையை பாபிலோன் தேசத்தில் போய் அரச மாளிகையில் வேலை பார்க்குறவங்களோட இவன் குடியிருக்கும் போது இந்த கற்பனை கீழ்ப்படி அவனுக்கு கஷ்டம். ஏன்னா எல்லோரும் சாப்பிட்ற சாப்பாட்டை நினைச்சணும், சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆனாலும் கூட அங்கே ஒரு தயவு கிடைக்கு பண்ணி கற்பனைகளை கை கொடுறதுக்கு அனுகூலம் பண்ணி இந்த தானியலுக்கு கற்பனைகளை கை கொள்ள முடியாத பெரிய பாக்கியத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. இப்படி கற்பனைகளுக்கு அவன் கீழ்ப்படுத்தினால, கை கொண்டதுனால 2ஆம் அதிகாரத்தில் அவனை பெரிய உயர்வு கொண்டு கத்த வச்சார். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனம் வாசிக்கும் பொழுது, வசனம் வாசிக்கிறோம்
தானியேல் வாசிங்க. இவராக தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் இந்த தானியேலை கர்த்தர் எல்லா அதிகாரிக்கு மேலான அதிகாரியை கர்த்தர் உயர்த்தபடி வச்சார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து வணக்கத்துக்குரிய காரியத்தை 6வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த தானியேல் மனுஷனை வணங்குவதில் விலகி இருந்தான். இவனுக்கு ஒருத்தனுக்கு தான் சட்டை ஏற்றினாங்க. ஆனால் அவனுக்கு எண்ணத்தை சட்டை ஏற்று நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த சட்டத்துக்கு பணிந்து போக மாட்டேன். இந்த கற்பனைக்கு கீழ்ப்படுத்ததுனால தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும் என்ற வார்த்தைக்கு அவன் வசனத்துக்கு அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் 6ஆம் அதிகாரத்திலும் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவசோதர காத்திருக்க தேவப்பிள்ளையிலே நல்லா கவனிச்சு பாருங்க. எக்காரணம் கொண்டும் அவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த மெய்யான திராட்சை செடி, உயர்த்தப்பட்ட திராட்சை செடி பாடுகளுக்குள்ளே போகும்போது நிலச்சி நிற்கணும். சுத்திகரிக்கப்படும் போதும் அதை தாங்கிக் கொள்ளணும், சகித்து கொள்ளணும். அல்லேலூயா. சோதனை வருகிற பொழுதும் போராட்டம் வருகிற பொழுதும் கற்பனை மீறிடாவிக்கு அது கை கொண்டு நடக்க அதன் நடுவிலும் நாம் சகிச்சிருக்கணும். இப்போ தான் தீமோத்தேயுக்கு பவுல் சொன்ன வார்த்தை நிறைவேறுது. அவரோடுடைய பாடுகளை சகித்தோமானால் இந்த உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ள, உயர்ந்த அடைக்கலத்தை வாக்கு பண்ணின ஆண்டவர் இன்றைக்கி அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் பாடுகளின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் கற்பனை கை கொண்டு தேவனாய் கர்த்தர் சமூகத்தில் நிலச்சி நிற்கணும். சுத்திகரிக்கப்படுவதற்கு பாடுகள் மத்தியில் நம்ம விட்டு கொடுக்கணும். கற்பனை கை கொண்டு கற்பனை கீழ்ப்படி நம்ம நடப்போம். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. எல்லாரும் கண்கள் முடி அன்பு செல்வ ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரையும் கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமை பிதாவே, இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாளின் கர்த்தாவே இப்படி வார்த்தையில் தியானிக்க வச்ச ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையிலே தந்தவர், நாங்கள் எவ்வளவுதான் இந்த பூமியிலே செழிப்பாயும் சீரோடு வாழ்ந்தாலும் ஆண்டவரை உம்மை அண்டுவதே, உம்மை நெருங்குவதே, உம்மை சேர்ந்து கொள்வதே எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். அதுவே உயர்ந்த அடைக்கலம். உலக பிரகாரமாக பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே ஒரு நாள் இழக்கப்படும், அழிஞ்சு போயிடும். ஆனால் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை நாங்கள் அடைகிற பொழுது இந்த உயர்ந்த அடைக்கலம் ஒரு நாளும் அழியாதது. ஆண்டவரே, நீ இந்த பரத்தில் இருக்க உயர்ந்த அடைக்கலத்தை மாத்திரமல்ல, இந்த பூமியிலும் எங்களுக்குரிய ஆஸ்வாதங்களை, உயர்வை, அந்தஸ்தை, வேலை வாய்ப்புகளை, பண காரியங்களை, ஆஸ்திகளை, சம்பத்துகளை கொடுத்து ஆஸ்வதிக்கும் நீர் நல்லவராயிருக்கிறேன், போதுமானவராயிருக்கிறேன். தொடர்ந்து எங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, இந்த பூமிக்குரிய உயர்வையும் ஆவிக்குரிய உயர்வையும் நித்தியத்துக்குரிய உயர்வையும் கொடுத்து நீர் எங்களை நடத்த எங்களை விட்டு கொடுக்குறோம். கர்த்தாவே, வார்த்தையில் சொன்ன, வார்த்தையில் கேட்ட உடைய பிள்ளைகள் நாங்கள் என்னாலும் கர்த்தாவே நிலைத்திருக்க, சகிக்க, சுத்திகரிக்கப்பட, கை கொள்ள உதவி செய்யும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். அன்றே பாடுகளின் வழியாக நாங்கள் பரலோகம் செல்ல உதவி செய்யும். நீண்டு ஒளியாய் நித்திய காலம் நாங்கள் வாழ உதவி செய்யும். துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பார்த்து நல்ல ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் வழி இன்றைக்கு எனக்கு சதா காலம் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.